தக்காளி ரசம் செய்ய தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போம். முதல்ல புளி ஒரு சிறு துண்டு எடுத்துக்கணும். அதை நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற போடணும். இல்லை சுடுதண்ணி அவசரமாக செய்யணுன்னா சுடுதண்ணியில் ஊற போட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடும். தக்காளி 2 எடுத்திருக்கேன். பச்சை மிளகா 1 ஃப்ளேவருக்காக எடுத்திருக்கேன். மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், காஞ்ச மிளகா 3, பூண்டு தோலோடு போடணும் ஒரு 4 துண்டு. இது மஞ்சத்தூள், இது கல் உப்பு. இது எல்லாம் சேர்த்து நம்ம எப்படி தக்காளி ரசம் செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். கடைசியில் தூவுறதுக்கு கொத்தமல்லி தலைகளை எடுத்துக்கணும். மிளகு சீரகத்தை சில பேர் அம்மியில் அரைப்பாங்க. நம்ம சின்ன ஜாரு எடுத்துக்கலாம், ஈஸியாக போட்டுக்கலாம். மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, பூண்டு தோலோடு போடணும். தக்காளி 2 வெட்டி வச்சுருக்கோம். பச்சை மிளகா